மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. இயேசுவே நீர் வாழ்க, 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 இயேசுவே நீர் வாழ்க. இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம், 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 இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், 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 இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே நீரே எங்கள் தலைவர், இயேசுவே நீரே எங்கள் தலைவர், இயேசுவே நீரே எங்கள் தலைவர், இயேசுவே நீரே எங்கள் தலைவர், இயேசுவே நீரே எங்கள் மீட்பர், இயேசுவே நீரே எங்கள் மீட்பர், இயேசுவே நீரே எங்கள் மீட்பர், இயேசுவே நீரே எங்கள் மீட்பர், இயேசுவே நீரே நல்ல ஆயர், இயேசுவே நீரே நல்ல ஆயர், இயேசுவே நீரே நல்ல ஆயர், இயேசுவே நீரே நல்ல ஆயர், இயேசுவே நீரே எங்கள் வாழ்வு, இயேசுவே நீரே எங்கள் வாழ்வு, இயேசுவே நீரே எங்கள் வாழ்வு, இயேசுவே நீரே எங்கள் வாழ்வு, இயேசுவே நீரே எங்கள் மீட்பு, இயேசுவே நீரே எங்கள் மீட்பு, இயேசுவே நீரே எங்கள் மீட்பு, இயேசுவே நீரே எங்கள் மீட்பு, இயேசுவே நீர் எங்களை மன்னிக்கிறவர், இயேசுவே நீர் எங்களை மன்னிக்கிறவர், இயேசுவே நீர் எங்களை மன்னிக்கிறவர், இயேசுவே நீர் எங்களை மன்னிக்கிறவர், இயேசுவே நீர் எங்களுக்கு வாழ்வு தருபவர். இயேசுவே நீர் எங்களுக்கு வாழ்வு தருபவர். ஆகவே உம்மை ஆராதிக்கிறோம், ஆகவே உம்மை ஆராதிக்கிறோம், இயேசுவே 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 உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவில் அன்பானவர்களே, நம்முடைய கடவுள் நற்கருணையிலே வீற்றிருக்கிற நம்முடைய மீட்பரும் ஆண்டவருமான இயேசு நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார், நமக்கு புகலிடமாக இருக்கிறார். நம்முடைய வாழ்விலே எதை கேட்டாலும் அதை கொடுத்து வாழ வைப்பவராக இருக்கிறார். என் மீது இரங்கும் ஆண்டவரே, உம்மையே அடைக்கலமாக நான் கொண்டுள்ளேன் என்று நம்பிக்கையோடு நாம் ஆண்டவரை பார்த்து பாடுவோம். என் மீது இறங்கும் விண்ணாளும் தேவா, மண்ணாகும் என் மீது தயை கண் பாரும் என் மீது. என் மீது இறங்கும் விண்ணாளும் தேவா, மண்ணாகும் என் மீது தயை கண் பாரும் என் மீது. அடைக்கல பாறை நீ, ஆற்றலின் பாதை நீ, இடுக்கண்கள் வேளையிலே
படைத்தல பாவை நீ ஆற்றலின் பாவை நீடு கண்ட வேளையிலே அச்சம் என்பதில்லை, அதிர்ச்சி என்பதில்லை, அச்சம் என்பதில்லை, அதிர்ச்சி என்பதில்லை. என்னோடு உமதிரக்கம் இருக்கையிலே, என்னோடு உமதிரக்கம் இருக்கையிலே, என் மீது இறங்கும் பின்னாலும் தேவா, மன்னாலும் என் மீது தயை கண்பாரும் என் மீது, என் மீது இறங்கும் பின்னாலும் தேவா, மண்ணாகும் என் மீது தயை கண்பாரும் என் மீது. படைகளின் ஆண்டவர் பயங்களை போக்குவார், விண்ணப்பம் கேட்டிடுவார். படைகளின் ஆண்டவர் பயங்களை போக்குவார், விண்ணப்பம் கேட்டிடுவார். அச்சம் என்பதில்லை, அதிர்ச்சி என்பதில்லை, அச்சம் என்பதில்லை, அதிர்ச்சி என்பதில்லை. என்னோடு உமதிரக்கம் இருக்கையிலே, என்னோடு உமதிரக்கம் இருக்கையிலே, என் மீது இறங்கும் பின்னாலும் தேவா, மண்ணாகும் என் மீது தயை கண்பாரும் என் மீது, என் மீது இறங்கும் பின்னாலும் தேவா, மண்ணாகும் என் மீது தயை கண்பாரும் என் மீது. உன்னை நான் காத்திட துன்பத்தில் கூப்பிடு என்றென்னை அழைத்தவரே, உன்னை நான் காத்திட துன்பத்தில் கூப்பிடு என்றென்னை அழைத்தவரே. அச்சம் என்பதில்லை, அதிர்ச்சி என்பதில்லை, அச்சம் என்பதில்லை, அதிர்ச்சி என்பதில்லை. என்னோடு உமதிரக்கம் இருக்கையிலே, என்னோடு உமதிரக்கம் இருக்கையிலே, என் மீது இறங்கும் பின்னாலும் தேவா, மண்ணாகும் என் மீது தயை கண்பாரும் என் மீது, என் மீது இறங்கும் பின்னாலும் தேவா, மண்ணாகும் என் மீது தயை கண்பாரும் என் மீது, தயை கண்பாரும் என் மீது, தயை கண்பாரும் என் மீது. இயேசுவில் அன்பானவர்களே, ஆண்டவர் நம் ஒவ்வொருவர் மீதும் பரிவு காட்டுகின்ற கடவுளாக இருக்கிறார். லூக்கா நற்செய்தியிலே 7வது அதிகாரம் அதில் 14வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். நயீன் நகரத்தில்
ஆண்டவர் நுழைந்த பொழுது கைம்பெண் ஒருத்தியினுடைய மகன் பாடையில் இருக்கும் பொழுது அந்த தாயின் மீது ஆண்டவர் பரிவு கொண்டார் என்று எழுதப்பட்டுள்ளது. மார்க் நற்செய்தி 1:41 நாம் பார்க்கிறோம். தொழுநோயாளி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீர் விரும்பினால் என்னை குணமாக்க முடியும் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் அவனை பார்த்து அவன் மீது பரிவு கொண்டு அவனை நான் விரும்புகிறேன் குணமாகு என்று சொன்னார். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்விலே பரிவு என்ற தூய ஆவியினுடைய கனியை நாம் கொண்டிருந்தால் நம்மிலிருந்து கடவுள் செயல்படுவார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நம்முடைய வாழ்க்கையில் தூய ஆவியின் கனிகளை நாம் அணிந்து கொள்ளும் பொழுது தூய ஆவி நம்மிடமிருந்து வெளிப்படுகிறார், நம்மிலிருந்து அவர் செயல்படுகிறார். ஆகையினால்தான் நாம் மறைநூலிலே வாசிக்கிறோம். கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட 2வது திருமுகம் அதில் 5:17 ஆண்டவராகிய இந்த ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலை உண்டு. ஆண்டவர் ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலை உண்டு. ஆகவே பரிவு என்ற தூய ஆவியினுடைய கனி நம்மிடம் இருக்கும் பொழுது நம்மிலே தூய ஆவி இருக்கிறார் என்று பொருள். அதனுடைய விளைவு நம்முடைய செயல்பாடுகளில் அந்த பரிவை வெளிப்படுத்தும் பொழுது தூய ஆவி அங்கே செயல்படுகிறார். அங்கே உடலில் சுகவீனத்திலிருந்து விடுதலை, மன அழுத்தங்களிலிருந்து விடுதலை, தீமைகளிலிருந்து விடுதலை. காரணம் தூய ஆவி அங்கே இருக்கிறார். அன்பானவர்களே, கடவுளுடைய இரக்கத்தை பெறுவதற்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறவர் இந்த தூய ஆவியானவர். தூய ஆவியானவரை குறித்து இயேசு சொல்லுகிறார். யோவான் நற்செய்தியில 16:13 வாசிக்கிறோம். ஆவியானவர் வரும்பொழுது உங்களை உண்மையின் பாதையில் வழி நடத்துவார். எப்போ ஒரு மனுஷன்ட்ட உண்மை இருக்குதோ அங்கே அவனுக்கு இரக்கம் காட்டப்படுகிறது, ஆறுதல் பெறுகிறான், மகிழ்ச்சி அடைகிறான், நிம்மதியை அடைகிறான். எப்பொழுது தூய ஆவி அங்கே இருக்கிறாரோ அவனுக்கு உண்மையின் பாதையில் பயணம் தொடர்கிறது, நேரிய பாதையிலே வழி நடத்துவார். எந்த குழப்பமும் இருக்காது, எந்த சூழலிலும் தெளிவை பெற முடியும். காரணம் தூய ஆவி இருக்கிறார். அவனுடைய வாழ்க்கையிலே தூய ஆவி இருக்குவதற்கு என்ன அடையாளம்? அவனிடம் இருக்கிற பரிவு, அவன் உள்ளத்திலே இருக்கிற கனிவு, அவன் வாழ்க்கையிலே வெளிப்படுத்துகிற சாந்தம், இவைகள் எல்லாம் தூய ஆவியினுடைய கனிகள். இந்த அன்பு ஆண்டவர் இன்றைய காலத்தில் எப்படி செயல்படுகிறார்? தூய ஆவியானவர் வழியாக எனக்கு பதிலாக வேறொரு துணையாளரை உங்களுக்கு அனுப்புவேன் என்று சொல்லுகிறார். அந்த துணையாளர் ஆவியானவர் நம்மிலே இருந்தால் நம்மிடமிருந்து வெளிப்படுகின்ற இந்த கனிகள் வழியாக கடவுளுடைய அரசு நிலைநாட்டப்படும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கடவுளுடைய அரசை நிலைநாட்டுவது தான் நமக்கு மிக முக்கியமானது. அதற்கு என்ன செய்ய வேண்டும்? நம்மிலே தூய ஆவி இருக்க வேண்டும். தூய ஆவி இருக்கிறது என்பதை எப்படி உறுதி செய்து கொள்ள முடியும்? தூய ஆவியினுடைய கனிகள் நம்மிலே இருக்கிறதா என்று சோதித்து அறிய வேண்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, நாம் பாடி ஆண்டவரை ஆராதித்த இந்த பாடலிலே அச்சம் என்பதில்லை, அதிர்ச்சி என்பதில்லை, என்னோடு உமது இரக்கம் இருக்கையிலே. ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலை இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு ஏன் அச்சம் வரப்போகிறது? ஆவியானவர் எந்த மனிதனை இயக்குகிறாரோ அவன் கடவுளுடைய பிள்ளையாக இருக்கிறான். ரோமையர் 8:14 வாசிக்கிறோம். கடவுளுடைய பிள்ளைக்கு ஏது அச்சம்? காரணம் கடவுள் அவனோடு இருக்கிறார், கடவுள் அவனோடு இருக்கிறார். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில இந்த ஆண்டவருடைய அச்சமின்மை எப்பொழுது நமக்கு கிடைக்கிறது என்றால் ஆவியானவர் நம்மிலே இருக்கும் பொழுது, ஆவியானவருடைய கனிகள் நம்மிலே இருக்கும் பொழுது ஆவியானவர் நம்மிடமிருந்து வெளிப்படுகிறார். ஆகவே அனைவரும் எழுந்து அந்த ஆண்டவரை பார்த்து அதே பாடலிலே 4வது வரிகளை நாம் சேர்ந்து பாடுவோம்.
நீரே என் புகலிடம், நீரே என் அரண் என்று நான் நம்பியிருக்கையிலே. நீரே என் புகலிடம், நீரே என் அரண் என்று நான் நம்பியிருக்கையிலே. அச்சம் என்பதில்லை, அதிர்ச்சி என்பதில்லை, அச்சம் என்பதில்லை, அதிர்ச்சி என்பதில்லை, என்னோடு உமதிரக்கம் இருக்கையிலே. என்னோடு உமதிரக்கம் இருக்கையிலே. என் மீது இறங்கும் பின்னாலும் தேவா, மண்ணாகும் என் மீது தயை கண் பாரும். என் மீது, என் மீது இறங்கும் பின்னாலும் தேவா, மண்ணாகும் என் மீது தயை கண் பாரும். என் மீது தயை கண் பாரும். என் மீது. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம். 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 கேளுங்கள் தருகிறேன் என்று சொன்னவரே, கேளுங்கள் தருகிறேன் என்று சொன்னவரே, நாங்கள் உமது ஆவிக்காக மன்றாடி கேட்கிறோம். நாங்கள் உங்கள் ஆவிக்காக மன்றாடி கேட்கிறோம். தூய ஆவியை எங்களுக்கு தருவீராக. உங்கள் ஆவியை எங்களுக்கு தருவீராக. தூய ஆவியினால் எங்களை வழிநடத்துவீராக. தூய ஆவியினால் எங்களை வழிநடத்துவீராக. தூய ஆவியினால் எங்களை பலப்படுத்துவீராக. தூய ஆவியினால் எங்களை பலப்படுத்துவீராக. தூய ஆவியின் திடத்தை எங்களுக்கு அருள்வீராக. 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 தூய ஆவியின் கனிகளால் எங்களை நிரப்புவீராக. 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 தூய ஆவியானவர் எங்களில் வரும்பொழுது தூய ஆவியானவர் எங்களில் வரும்போது நாங்கள் உண்மையின் பாதையில் நடப்போம். நாங்கள் உண்மையின் பாதையில் நடப்போம். தூய ஆவியானவர் எங்களில் வரும்பொழுது தூய ஆவியானவர் எங்களில் வரும்போது நாங்கள் உண்மையின் பாதையில் நடப்போம். நாங்கள் உண்மையின் பாதையில் நடப்போம். இயேசுவே எங்கள் ஆண்டவரே, இயேசுவே எங்கள் ஆண்டவரே, நற்கருணையில் உயிருள்ளவராய் இருப்பவரே, நற்கருணையில் உயிருள்ளவராய் இருப்பவரே, எங்களுக்கு தூய ஆவியானவரை நிரம்பத் தருவீராக. எங்களுக்கு தூய ஆவியானவரை நிரம்ப தருவீராக. எங்களுக்கு தூய ஆவியானவரை நிரம்பத் தருவீராக. எங்களுக்கு தூய ஆவியானவரை நிரம்ப தருவீராக. எங்களுக்கு தூய ஆவியானவரை நிரம்பத் தருவீராக. எங்களுக்கு தூய ஆவியானவரை நிரம்ப தருவீராக. ஆண்டவர் இயேசுவை பார்த்து நாம் மன்றாடுவோம். அன்பு நிறைந்த எங்கள் ஆண்டவரே, நற்கருணையில் எங்கள் மத்தியில் உண்மையாயிருப்பவரே, உம்மை சந்திக்கின்ற ஒவ்வொருவரையும் இவ்வேளையில் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய குடும்பங்கள் என்று உம் திருமுன்பாக சரணடைந்து கிடப்பவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. நோய்களிலிருந்து விடுதலை அடையாமல், பாவ சோதனைகளிலிருந்து விடுதலை அடையாமல், ஆண்டவரே மிகுந்த தவிப்போடு வாழுகின்ற ஒவ்வொருவரையும் இவ்வேளையில் சந்திப்பீராக. உம்முடைய தூய ஆவியானவரை அந்த குடும்பங்களுக்குள் அனுப்பும் ஆண்டவரே, அந்த இதயங்களுக்குள் அனுப்பும் ஆண்டவரே. இந்த ஆராதனை வேளையில் உம்மை சந்திக்கின்ற இவர்கள் ஒவ்வொருவருடைய வீடும் உம்முடைய தூய பிரசன்னத்தால் நிரம்புவதாக. உம்முடைய வல்லமையான ஆவியானவர் அந்த குடும்பமெங்கும், அந்த வீடெங்கும் அனலை, தூய தெய்வீக அனலை நிரப்புவாராக. ஆவியானவர் அங்கே இருப்பதனால் அவர்களுக்குள் மகிழ்வு வரட்டும். அவர்கள் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து வாழுகின்ற பாக்கியம் கிடைக்கட்டும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு ஒருவர் ஒருவருக்கு பரிவு காட்டி, கனிவு காட்டி, சாந்தத்தோடு வாழ்வார்களாக, மிகுந்த நம்பிக்கையுடையவர்களாக இருப்பார்களாக. ஆண்டவரே,
குடும்பத்தை ஆசீர்வதியும், ஒவ்வொரு மனிதரையும் ஆசீர்வதியும். உம்மை நம்புகின்ற பிள்ளைகளை, என்னிடம் வருகிறவர்களை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று சொன்னவரே, இதோ உம் திருமுன்பாக இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து, அவர்களை நான் கைவிட மாட்டேன், நான் உங்களை விட்டு விலக மாட்டேன் என்று இப்பொழுதே உள்ளத்தில் சொல்லுவீராக. உம்முடைய வார்த்தைகள் அவர்கள் உள்ளத்திலே ஒலிக்கட்டும் ஆண்டவரே. இதனால் அவர்களுடைய குடும்பத்திலும் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஆண்டவரே, அவர்கள் பணி செய்கின்ற இடங்களிலும் இருக்கின்ற கட்டுகள் உடையட்டும், வாழ்க்கையில் இருக்கின்ற தடைகள் நீங்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய ஒளியை அவர்களுக்குள் பாய்ச்சுவீராக. உம்முடைய ஆவியினால் அவர்களை வழிநடத்தி நீர் ஒளியாக இருக்கிற அந்த பாதையில், ஒளி காட்டுகின்ற அந்த பாதையில் அவர்கள் நடப்பார்களாக. ஆண்டவரே, நீரே இவர்களுக்கு, எங்கள் ஒவ்வொருவருக்கும் என்றென்றும் ஒளியாயிருந்து தடைகளை உடைத்து உண்மையின் பாதையில் நடத்தும், உயர்ச்சியை நோக்கி பயணிக்க செய்யும் ஆசீர்வாதங்களால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. நற்கருணையில் வீற்றிருக்கிற இயேசுவின் பரிசுத்த பெயரில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் உயிருள்ள எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். ஒளியான இயேசுவே, இருள் போக்க வாருமே. வழியான இயேசுவே, தடை நீக்க வாருமே. ஒளியான இயேசுவே, இருள் போக்க வாருமே. வழியான இயேசுவே, தடை நீக்க வாருமே. காரிருளும் சூழ்ந்தது என் பாவத்தினால் இதயத்திலே, தடைகளும் என்னில் வளர்ந்தது தடம் பிறந்து போனதிலே. காரிருளும் சூழ்ந்தது என் பாவத்தினால் இதயத்திலே, தடைகளும் என்னில் வளர்ந்தது தடம் பிறந்து போனதிலே. இயேசுவே, நீ மட்டுமே என் இருள் போக்கும் ஒளியாகும். இயேசுவே, நீ மட்டுமே என் இருள் போக்கும் ஒளியாகும். தடை நீக்கும் வழியாகும். ஒளியான இயேசுவே, இருள் போக்க வாருமே. வழியான இயேசுவே, தடை நீக்க வாருமே. வாழ்வின் இலக்கு தகர்ந்தது, விருப்பம் போல நடந்ததனால் தாழ்வு எனக்கு வந்தது. உண்மை உரைக்க மறந்ததனால் வாழ்வின் இலக்கு தகர்ந்தது, விருப்பம் போல நடந்ததனால் தாழ்வு எனக்கு வந்தது. உண்மை உரைக்க மறந்ததனால் இயேசுவே, நீர் மட்டுமே என்
இருள் போக்கும் ஒளியாகும். இயேசுவே நீர் மட்டுமே என் இருள் போக்கும் ஒளியாகும். தடை நீக்கும் வழியாகும். ஒளியான இயேசுவே இருள் போக வாருமே. வழியான இயேசுவே தடை நீக்க வாருமே. உயரும் வழிகள் மூடின, வாழ்வின் பாதை மாறியதால் வளரும் வாழ்வு உடைந்தன. நடிப்பில் வாழ நினைத்ததனால் உயரும் வழிகள் மூடின, வாழ்வின் பாதை மாறியதால் வளரும் வாழ்வு உடைந்தன. நடிப்பில் வாழ நினைத்ததனால் இயேசுவே நீ மட்டுமே என் இருள் போக்கும் ஒளியாகும். இயேசுவே நீ மட்டுமே என் இருள் போக்கும் ஒளியாகும். தடை நீக்கும் வழியாகும். ஒளியான இயேசுவே இருள் போக்க வாருமே. வழியான இயேசுவே தடை நீக்க வாருமே. ஒளியான இயேசுவே இருள் போக்க வாருமே. வழியான இயேசுவே தடை நீக்க வாருமே. இயேசுவே உம்மை புகழுகிறோம். இயேசுவே உம்மை புகழுகிறோம். இயேசுவே உம்மை புகழுகிறோம். இயேசுவே உம்மை புகழுகிறோம். இயேசுவே உம்மை வாழ்த்துகிறோம். இயேசுவே உம்மை வாழ்த்துகிறோம். இயேசுவே உம்மை வாழ்த்துகிறோம். இயேசுவே உம்மை வாழ்த்துகிறோம். இயேசுவே உமக்கு நன்றி கூறுகிறோம். 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 ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவில் அன்பானவர்களே, நிறைய வேளைகளில் நாம் நிறைய முயற்சிகள் எடுப்போம், உண்மையான முயற்சிகளோடு இருப்போம். ஆனால் நமக்கு தடை சுவர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கும். காரணம் நமக்கு தெரியாது. நாம் எடுக்கின்ற காரியங்கள் எல்லாம் ஒரு தோல்வியிலே முடியும். எதிர்பார்க்கின்ற நன்மைகள் எதுவும் நமக்கு பலிக்காது, கிடைக்காது. நம்முடைய குடும்பத்திலே ஒரு தொழில் ஆரம்பிப்பார்கள். அந்த தொழில் நாம் எதிர்பார்த்த நன்மையை கொடுக்காது. அதற்கு காரணம் என்ன என்று ஆண்டவர் முன்னிலையிலே நாம் ஆய்ந்து பார்க்க வேண்டும். பல சமயங்களில் நாம் கத்தோலிக்கர்களுக்கு என்ன ஒரு பெரிய சாபக்கேடு என்றால், நாம் நிறைய ஜெபிப்பதில்லை. ஆண்டவருடைய தூய பிரசன்னத்தில் நமக்குள்ளே நாம் சென்று நம்முடைய வாழ்வை ஆய்ந்து பார்ப்பதில்லை, தன் உணர்வு பெறுவதில்லை. நற்செய்தியிலே பார்க்கிறோம், லூக்கா நற்செய்தியிலே ஆண்டவர் கிறிஸ்து ஊதாரி மைந்தனுடைய ஓமையை பற்றி சொல்லுகிறார்.
அதில் 15வது அதிகாரம் லூக்கா நற்செய்தி, அதில் 19 வசனத்திலே பார்க்கிறோம். அந்த மனிதன், அந்த மகன் தன்னுணர்வு பெற்றான், தன்னிலை உணர்ந்தான். தன்னிலை உணரும் பொழுதுதான் என்னுடைய தகப்பனுடைய வீட்டிலே நிறைய பணியாளர்கள் கூட வயிறு நிறைய உண்ணுகிறார்கள், அவர்களுக்கு தேவையெல்லாம் நிறைவேற்றப்படுகிறது, நான் இங்கே பசியால் மடிகிறேனே என்ற அந்த உணர்வை பெறுகிறான். தன்னிலை உணர்வது அது ரொம்ப முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நிறைய சமயங்களில் மற்றவர்கள் நிலையை பற்றி நம்ம அலசி ஆராய்ஞ்சு பார்த்துக்கிட்டு இருப்போம். ஆனால் அது தூய ஆவியினுடைய செயல்கள் அல்ல. தூய ஆவியை நாம் பெறுவோம் என்றால், தூய ஆவிக்காக நாம் அன்றாடி ஆண்டவரிடமிருந்து அதை பெற்றுக்கொள்ளுகிறோம் என்றால், நாம் நம்முடைய சொந்த நிலையை அறிவோம். நம்முடைய பாவ நிலை, நம்முடைய தகுதியற்ற நிலை, நம்மிடம் இருக்கின்ற ஒன்றுமில்லாமை, நம்முடைய வெறுமை, இவைகளை உணர்வோம். ஒரு மனிதன் தன்னுடைய வெறுமையை, தன்னுடைய ஒன்றுமில்லாமையை, தன்னுடைய குறைகளை உணரும் பொழுது அவன் வளர ஆரம்பிக்கிறான். காரணம் என்ன? குறைகளை உணர்த்துவது தூய ஆவியானவர். குறைகளை அவன் உணர்ந்து விட்டால் அவன் அதிலிருந்து மறுபடியும் ஆரம்பிக்கிறான். தூய ஆவியானவர் அவரை வழி நடத்துவார், உண்மையின் பாதையில் நடத்துவார், நேரிய பாதையில் நடத்துவார், பாவம் இது என்று அவனுக்கு சுட்டி காட்டுவார், நம்முடைய முடிவுகள் தவறு என்று அவனுக்கு சுட்டி காட்டுவார், அவன் எண்ணி இருப்பது அநீதியானது என்று அவனுக்கு தெரிவிப்பார். தூய ஆவியானவர் அதை செய்கிறார். ஆகையினால் முதலிலே தூய ஆவியை பெற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு உள்ள தடைகள் எல்லாம் நீங்கி வெளியேறுகின்றன. காரணம் என்ன? தூய ஆவி அங்கே வருகிறார். தடைகளை மீகா புத்தகத்தில் நம்ம 2வது அதிகாரம் அதில் 5வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். மறைநூல் சொல்லுகிறது, தடைகளை உடைக்கிறவர் முன்னே செல்லுகிறார், அவருடைய பிள்ளைகள் பின்னே செல்லுகிறார். எசாயா புத்தகத்தில் வாசிக்கிறோம் 45வது அதிகாரம் 2வது வசனத்தில், உனக்கு முன்னே நான் சென்று குன்றுகளை உடைத்து சமதளமாக்குவேன். நமக்கு முன்னால் ஆண்டவர் போகணும். நமக்கு முன்னால் ஆண்டவர் போனால் சமதளமாக்குவார், தடைகளை உடைப்பார், வெண்கல கதவுகளை உடைப்பார், இருப்பு தாழ்பால்களை தகர்ப்பார், மறைவிடங்களில் உள்ள புதையல்களை நமக்கு அள்ளி கொடுக்க. அப்போ முக்கியமானது என்ன? இந்த ஆண்டவரிடமிருந்து தூய ஆவியானவரை பெறுவது. தூய ஆவியானவரை பெற்றால் நாம் தன்னிலை உணர்கிறோம். கரடுமுரடான பாதை சமதளமாக்கப்படுகிறது, பள்ளங்கள் எல்லாம் மேடாக்கப்படுகிறது, நிரப்பப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் இந்த கடவுளுக்காக வாழ்க்கையில் ஆயத்தம் செய்து கொண்டே இருக்கிற ஒரு அருமையான நிலையை நாம் பெற்றுக்கொள்கிறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதுதான் நமக்கு முக்கியம். அப்பொழுதுதான் இந்த கிறிஸ்து என்ற ஒளி நம்மிலே பிறக்கிறது. கிறிஸ்து என்ற ஒளி பிறக்கிறது. கிறிஸ்துவே நமக்கு ஒளியாக இருந்தால் என்ன நடைபெறுகிறது பாருங்கள். அவரே நமக்கு ஒளியாக இருந்தால் நம்மிலே இருக்கிற இருள் வெளியேற்றப்படுகிறது. இவர்தான் ஒளி என்று நம்மை வழிநடத்தி செல்லுபவர் தூய ஆவியானவர். கிறிஸ்துவை நம்முடைய ஒளியாக ஏற்றுக்கொண்டால் காரிருளும் சூழ்ந்தது, என் பாவத்தினால் இதயத்திலே தடைகளும் வளர்ந்தது, ஆண்டவரே நீர் மட்டுமே எனக்கு இருள் போக்கும் ஒளியாகும். அப்போ கிறிஸ்துவை வரவேற்கணும்னா அந்த கிறிஸ்துவக்கிட்ட கேட்கணும், ஆவியானவரை எனக்கு கொடுங்க. கிறிஸ்துவுக்கு ஏற்ற விதமாக நாம் நடக்க வேண்டும் என்றால் அவருடைய ஆவியானவரை நாம் முதலிலே பெற வேண்டும். ஆவியானவரை பெற்றுக்கொண்டால் கிறிஸ்துவுக்கு நம்மிலே வாசல் திறக்கிறது, தானாக திறக்கிறது. அப்போ நம்முடைய ஜெபம் எல்லாம் ஆவியானவரை பெறுவதற்காக. ஒரு சின்ன வேலையை ஆரம்பிக்கிறோமா, ஒரு தூய ஆவியானவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி வைக்கணும். நாம் ஒரு பயணத்தை தொடங்குகிறோமா, தூய ஆவியானவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி வைக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திட்டம் தீட்ட போகிறோம், ஒரு முடிவு எடுக்க போகிறோமா, தூய ஆவியானவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி வைக்கணும். அவர் நேரிய பாதையில் வழிநடத்துபவர். நேரிய பாதையில் வழிநடத்துகின்ற ஆவியானவரை நமக்கு ஆண்டவர் தான் கொடுக்கிறார். ஆண்டவர் இயேசு தான் கொடுக்கிறார். அவரிடமிருந்து நாம் அவரை ஆவியானவரை 11வது அதிகாரம் லூக்கா நற்செய்தியில் 13வது வசனத்தில் வாசிப்போம். தம்மிடம் கேட்பவர்களுக்கு எவ்வளவோ அதிகமாய் தூய ஆவியை அருளுவார் வானக தந்தை. தம்மிடம் கேட்பவர்களுக்கு. ஆகையினால் தூய ஆவியை அவரிடமிருந்து கேட்டால் முதலிலே நிறைவான விதத்தில் ஆவியானவரை கொடுக்கிறார். ஆவியானவர் வந்துட்டார்னா நம்முடைய வாழ்க்கையில்
வலையை வீசுகிறோம், நிறைய மீன்கள் கிடைக்கும், நிறைய மீன்கள் கிடைக்கும். தாளந்துகளை பயன்படுத்துகிறோம், 5 10 மாறும், 2 4 மாறும். தாளந்துகள் வளர்ந்து கொண்டே இருக்கும். நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிற சிறு ஒளியும் நாம் மேலே வைத்து விடுகிறோம். தூய ஆவி நமக்குள்ள வந்துட்டார்னா ஒளி விளக்கு தண்டின் மீது வைக்கப்படுகிறது. எல்லாருக்கும் வெளிச்சம், எல்லாருக்கும் சாட்சியம். மக்கள் உங்களுடைய செயல்களை கண்டு விண்ணக தந்தையை மகிமைப்படுத்துவார்கள். பாருங்க, ஆவியானவர் வந்துட்டா நம்முடைய வாழ்க்கையில சாட்சியங்களாக மாறுகிறோம். ஆண்டவரே சொல்றார், லூக்கா நற்செய்தியில 24:49 வாசிக்கிறோம், தூய ஆவியானவர் உங்களிடம் வரும் வரை எருசலேம்ல தங்கி இருங்க, வந்த பிறகு யூதேயா சமேரியா எங்கும் உலகெங்கும் சென்று நீங்கள் சாட்சிகளாக இருங்கள். 1:8 திருத்தூதர் பணியில வாசிக்கிறோம். எல்லா இடத்துலையும் எல்லாருக்கும் சாட்சியம் கொடுப்பதற்கு யார் உந்துகோலாய் இருக்கிறது? தூய ஆவியானவர். அந்த தூய ஆவியானவர் கொடுப்பவர் யார்? இயேசு. அவரிடம் கேட்பவர்களுக்கு எவ்வளவு அதிகமாய் தூய ஆவியானவரை தருவார். அப்ப தூய ஆவியானவர் வந்தா ஆண்டவர் நமக்கு குறிப்பிட்டு இருக்கிற வாழ்வின் இலக்கை நாம் நோக்கி நடப்போம். வாழ்வில் இலக்கு தகர்ந்தது என்னுடைய விருப்பம் போல நடந்ததனால், கடவுளுடைய விருப்பம் போல இல்லை. தூய ஆவியானவர் ஏவுதல் கொடுத்து வழிநடத்தி அந்த விருப்பம் போல இல்லை, என்னுடைய விருப்பம் போல நடந்ததனால என்னுடைய இலக்கு தகர்ந்தது, தாழ்வு எனக்கு வந்தது. அப்ப ஏன் நமக்கு தடைகள் வந்தது? ஏன் வியாபாரம் நடக்கல? ஏன் தொழில் வளரல? ஏன் என்னுடைய முடிவுகளின்படி எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கல? காரணம் தூய ஆவியானவரின் விருப்பம்படி, கடவுளுடைய விருப்பப்படி நடக்கல. பாருங்க, இயேசுநாதர் எந்த அளவுக்கு அதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்றால், 4:34 யோவான் நற்செய்தியில ஆண்டவர் சொல்றதை பார்க்கிறோம். சமாரிய பெண்ணுகிட்ட சொல்றாரு, அவ பசியோடு இருந்த பொழுது உணவை கொண்டு வந்து கொடுக்கிறார்கள், அந்த உணவை தள்ளிடுறார். என்னை அனுப்பிய தந்தையினுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதே என் உணவு. அப்போ பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஒரு வைராக்கியம் இருக்கணும். கத்தோலிக்க கிறிஸ்தவ வாழ்க்கையில் அந்த வைராக்கியம் நிறைந்த ஒரு நம்பிக்கை, இறை நம்பிக்கை நம்மிட வேண்டும். எதா இருந்தாலும் இது கடவுளுக்கு விருப்பமானு பார்க்கணும், இது கடவுளுடைய ஆவியானவர் வழிநடத்துகிற பாதையா அப்படின்னு பார்க்கணும். இயேசு இந்த வார்த்தையில, இந்த செயலில், இந்த திட்டத்தில், இந்த முடிவுகளில் இயேசு இருக்கிறாரா நம்ம பார்க்கணும். அது ரொம்ப முக்கியம். அப்படி பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்வில் இலக்கு தகர்ந்து போகாது. நாம் எதிர்பார்த்தது நன்மைகள் கிடைக்கும், நம்ம எதிர்பார்க்கிற நன்மைகள் கிடைக்கும். நம்ம தொடங்குற வேலை செழிக்கும், கைப்பட்டா அது பளபளக்கும் கட்டாயமா. அப்ப இந்த ஆண்டவர் நற்கருணையில இருக்கிற ஆண்டவர் தான் அமைதியாக இருந்து கொண்டு எல்லாம் வல்லவராக செயல்படுகிறார். நற்கருணையிலிருந்து அவரை அணுகுகின்ற அப்ப ஒவ்வொரு குடும்பத்தினரும் இந்த நற்கருணையை சந்திப்பது, ஒவ்வொரு தனி மனிதரும் இந்த நற்கருணையில் இருக்கிற உயிருள்ள இந்த கடவுளை சந்தித்து நம்முடைய அன்றாட தேவைகள் என்ன? முதன்மையானது ஆவியானவர். அவர் வந்துட்டா மற்றதெல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். அதுவும் எப்படி கொடுப்பார்? அமைக்கி குளிக்க மடியில் சரிந்து விழும்படி கொடுப்பார். அப்போ அந்த ஆண்டவரிடமிருந்து தூய ஆவியானவரை முதல்ல கேட்கணும். நம்ம ஊற்றுக்கிட்ட போகணும். எரேமியா புத்தகத்தில் 2வது அதிகாரம் அதில் 13வது வசனத்தில் நம்ம வாசிப்போம். ஆண்டவர் சொல்லுவார், என்னுடைய மக்கள் 2 காரியங்களை செய்தார்கள். ஒன்று, ஊற்றாகிய என்னை கைவிட்டு விட்டார்கள். நீரின் ஊற்றாகிய என்னை கைவிட்டு விட்டு தங்களுக்கென்று தன்னிலே நீரை கொண்டிராத ஓட்டை தொட்டிகளை கட்டி கொண்டார்கள். அதில் தண்ணி எவ்வளோ ஊற்றினாலும் அது நிரம்பாது, ஒரு பக்கத்தில் பிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கும். அப்போ ஊற்றாகிய அவரை நம்ம விட்டுவிடக்கூடாது. ஊற்றாகி அவரை விடாமல் இருப்பதற்கு என்ன செய்யணும்? நமக்கு ஊற்றாக விளங்குகின்ற அவர் தந்த தூய ஆவியானவரால் நாம் நடத்தப்படணும். அவர்தான் நம்மை கிறிஸ்துவின் ஒளிக்கு கொண்டு வருகிறார். கிறிஸ்துவின் ஒளி இப்போ இயேசு அன்னை மரியாவே, நம்முடைய தாய் மரியாவே கூட எப்படி இந்த உலகிற்கு இயேசுவை கொண்டு வந்தார்? அந்த தூய ஆவியினால் கருவுற்றார். அதற்கு அவர் என்ன செய்தார்? இதோ உம்முடைய அடிமை என்று தன்னையே முழுவதுமாக ஒப்பு கொடுத்தார். அப்போ அந்த சரணடைதல், ஒப்பு கொடுத்தல், முழுமையாக நம்மை வெறுமையாக்கி கொண்டு அவர் பக்கமாய் சாய்ந்து விழுவது, அது மிக அவசியம்.
ஆகவே இந்த உணர்வுகளோடு அந்த பாடலை 2வது 3வது வரிகளை நாம் திரும்பவும் சேர்ந்து பாடி ஜெபிப்போம். ஒளியான இயேசுவே இருள் போக்க வாருமே, வழியான இயேசுவே தடை நீக்க வாருமே. ஒளியான இயேசுவே இருள் போக்க வாருமே, வழியான இயேசுவே தடை நீக்க வாருமே. வாழ்வின் இலக்கு தகர்ந்தது, என் விருப்பம் போல நடந்ததனால் தாழ்வு எனக்கு வந்தது, உண்மை உரைக்க மறந்ததனால். வாழ்வின் இலக்கு தகர்ந்தது, விருப்பம் போல நடந்ததனால் தாழ்வு எனக்கு வந்தது, உண்மை உரைக்க மறந்ததனால். இயேசுவே நீர் மட்டுமே என் இருள் போக்கும் ஒளியாகும். இயேசுவே நீர் மட்டுமே என் இருள் போக்கும் ஒளியாகும், தடை நீக்கும் வழியாகும். ஒளியான இயேசுவே இருள் போக்க வாருமே, வழியான இயேசுவே தடை நீக்க வாருமே. உயரும் வழிகள் மூடின, வாழ்வின் பாதை மாறியதால் வளரும் வாழ்வு உடைந்தன, நடிப்பில் வாழ நினைத்ததனால். உயரும் வழிகள் மூடின, வாழ்வின் பாதை மாறியதால் வளரும் வாழ்வு உடைந்தன, நடிப்பில் வாழ நினைத்ததனால். இயேசுவே நீர் மட்டுமே என் இருள் போக்கும் ஒளியாகும். இயேசுவே நீர் மட்டுமே என் இருள் போக்கும் ஒளியாகும், தடை நீக்கும் வழியாகும். ஒளியான இயேசுவே இருள் போக்க வாருமே, வழியான இயேசுவே தடை நீக்க வாருமே. ஒளியான இயேசுவே இருள் போக்க வாருமே, வழியான இயேசுவே தடை நீக்க வாருமே. அருமையான எங்கள் நற்கருணை ஆண்டவரே இயேசுவே, இந்த வேளையிலே எங்களை நீர் சந்திக்கிறீரே. உம்முடைய சந்திப்பின் இந்த நேரத்தில்
எங்களை முழுவதுமாக நாங்கள் உணர்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிற உம்முடைய விருப்பத்தின்படி நடவாத பகுதிகளையெல்லாம் நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் சிலரோடு நடத்திய உரையாடல்கள், சிலரை பற்றி நாங்கள் விமர்சனமாக மற்றவர்களிடம் பேசி பகிர்ந்து கொண்டவைகள், உமக்கென்று ஒப்புக்கொடுக்கப்பட வேண்டிய காரியங்களை குறித்து நாங்கள் கவனம் செலுத்தாமல் எங்களுடைய விருப்பம் போல நாங்கள் நடத்திய நிகழ்வுகள் ஒவ்வொன்றையும் நினைத்து பார்க்கிறோம். ஊதாரி மைந்தன் ஆண்டவரே தன்னுடைய தகப்பன் வீட்டிலிருந்து பிரிந்து பஞ்சத்திலே அடிபட்டு பன்றிகள் உண்ணுகின்ற நெற்றுக்களை கூட பெற்றுக்கொள்ள முடியாத நிலையிலே அமர்ந்து தன்னையே சுய ஆய்வு செய்ய ஆரம்பித்த பொழுது, அன்பான கடவுளே, தன் நிலை உணர்ந்தானே. தன்னிலை உணர்ந்த உடனேயே நான் எழுந்து என் தந்தையிடம் போவேன் என்று முடிவெடுத்தானே. அனைத்திற்கும் உம்முடைய தூய ஆவியின் வழிநடத்துதலே காரணமாக இருந்தது. அன்பு கடவுளே, உயிருள்ள ஆண்டவரே, நற்கருணையில் வீற்றிருக்கிற எங்களுடைய மீட்பரும் தலைவருமான இயேசுவின் ஆவியானவரை எங்களுக்கு கொடுப்பீராக. தூய ஆவியானவரால் எங்களுக்கு நேரிய பாதையிலே நடக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு பொழிவீராக. அன்பின் தகப்பனே, நற்கருணையில் இருக்கிற உம்முடைய திருமகன் எங்கள் மீட்பர் இயேசு ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொண்ட பொழுது எங்கும் சென்று சாட்சிகளாக திகழுங்கள் என்று சொன்னாரே. அதற்கு வலிமை வேண்டுமே. உம்முடைய ஆவியினால் அன்றி அந்த வலிமை நாங்கள் பெறுவது எப்படி? அதற்கு எங்களிடம் சரணடைகின்ற உணர்வு வேண்டுமே. உம்முடைய தூய ஆவியினால் அன்றி நாங்கள் எப்படி சரணடைவது? உமக்கு முழுமையாக அன்னை மரியாவை போல அடிமையாக வேண்டுமே. உம்முடைய தூய ஆவியானவர் இன்றி நாங்கள் எப்படி உமக்கு அடிமையாகுவது? அன்பான கடவுளே, நற்கருணையில் வீற்றிருக்கிற எங்களுடைய மீட்பர் இயேசுவின் ஆவியானவரை எங்களுக்கு கொடுப்பீராக. எங்களை வழிநடத்துகின்ற துணையாளரை நாங்கள் அனுபவிக்கும்படி எங்களோடு தயவுடன் இருக்கும் அளவிற்கு நாங்கள் உமது விருப்பத்தை நிறைவேற்ற எங்களையே ஒப்புக்கொடுக்கிறோம். முழுமையாக சரணடைகிறோம். உம்முடைய உண்மையான அடிமைகள் என்று நாங்கள் உணர்கிறோம். உம்முடைய விருப்பத்தின்படியே நாங்கள் நடக்க வேண்டும் என்பதை உணர்ந்து எழுந்து என் தந்தையிடம் போவேன் என்று சொல்லி பயணித்த அந்த ஊதாரி மைந்தனைப் போல உம் திருமுன்பாக நாங்கள் வருகிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும், எங்களை ஆசீர்வதியும், எங்கள் மீது உம்முடைய வல்லமை இறங்கச் செய்யும். எங்கள் ஒவ்வொருவருடைய இதயத்திலும் தூண்டப்படுகின்ற ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு உணர்வும் உம்முடைய தூய ஆவியினால் நிகழட்டும். எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும், தனிப்பட்ட நபர்களை ஆசீர்வதியும். உம்மை உற்று நோக்குபவர்களுக்கு இதே வல்லமையை தருவீராக. ஒவ்வொரு குடும்பத்திற்கும், கத்தோலிக்க திரு அவையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மிகச் சிறப்பான முறையில் இந்த பொழிதலை நீர் தருவீராக. ஆசீர்வதியும். ஆண்டவரே, தகப்பனே, உம்முடைய திருமகன் இயேசுவே எங்களுக்கு வாழ்வு, அவரே எங்களுக்கு மீட்பு, அவரே எங்களுக்கு எல்லாம் என்று நாங்கள் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் உணர்ந்து கொள்ளுகின்ற இதய துடிப்பை போல எங்களோடு இணைந்து இருக்கின்ற ஒரு வாழ்வை, இயக்கத்தை பெற்றுக்கொள்ளச் செய்தருளும். அன்பான எங்கள் ஆண்டவரே, இம்மட்டுமாய் உம்முடைய திரு பிரசன்னத்திலே நாங்கள் இருக்க எங்களுக்கு பேற்றை கொடுத்தீரே. மிக பெரிய அளவில் இரக்கத்தை காட்டினீரே. உம்முடைய தூய பிரசன்னத்திலே எங்களையே நாங்கள் ஆய்ந்து பார்க்க எங்களை மிகுந்த தயவாய் வழிநடத்தினீர். உம்முடைய தூய பிரசன்னத்திலே மகிழ்ந்திருக்க எங்களுக்குள் ஆவியின் ஆற்றலை கொடுத்தீர். ஆண்டவரே, நாங்கள் தன்னுணர்வை பெற்று எங்களுடைய வாழ்வில் உள்ள உமக்கு எதிரான காரியங்களை, உமக்கு விருப்பமில்லாத காரியங்களை கண்டுணரவும், அதன் விளைவாக எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் சந்தித்த தடைகளை எண்ணி பார்க்கவும்
ஆண்டவரே, நேரத்தை தந்தமைக்காக நன்றி செலுத்தி ஆராதிக்கிறோம். அனைத்தும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற உம்முடைய திருமகனும் எங்கள் மீட்பருமான இயேசுவின் ஆவியினாலேயே ஆனது என்று நாங்கள் நம்புகிறோம். அன்பு கடவுளே, எல்லாம் வல்லவரே, எங்களை எந்நாளும் அன்பு செய்கின்றதை உம்முடைய திருமகன் கிறிஸ்துவையே இந்த உலகிற்கு அனுப்பியதன் வழியாக வெளிப்படுத்தி இருப்பவரே, உம்முடைய திருமகன் கிறிஸ்துவே வாழ்வு, அவரே எங்கள் வழி, அவரே எங்கள் மீட்பு என்பதை உணர்ந்து நாங்கள் தொடர்ந்து பயணிக்க எங்களுக்கு அருளை தாரும். எங்கள் குடும்பம் முழுவதும் ஆண்டவரே உமக்கு மட்டுமே சொந்தமானதாய் என்றும் விளங்கச் செய்தருளும். உமக்கு மட்டுமே நாங்கள் என்றும் சாட்சியாக வாழ்ந்து உம்மை மகிமைப்படுத்த வேண்டும் என்ற இலக்கை நோக்கி பயணிக்கச் செய்தருளும். நாங்கள் அனைவரும் உம்முடையவர்கள் என்பதை உணர்ந்து உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதனாலேயே நாங்கள் நிம்மதி அடைய முடியும் என்பதை உணர்ந்து கொள்ள எங்களுக்கு பேற்றை தந்தருளும். ஆசீர்வாதங்களை பொழிந்தருளும். ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களில் தாயும் தகப்பனும் கணவனும் மனைவியுமாக இருப்பவர்கள், உடன்பிறப்புகளாக பிள்ளைகளாக இருப்பவர்கள் எல்லாரும், எல்லா உறவுகளும் சேர்ந்து உம்மையே இலக்காக கொண்டு உம்முடைய திருமகன் கிறிஸ்துவையே வாழ்வாகவும் மீட்பாகவும் வழியாகவும் கண்டு உணர்ந்து உம்முடைய தூய ஆவியினால் வழிநடத்தப்பட என்றென்றும் எங்களுக்கு துணை செய்வீராக. உம்மை விட்டு பிரியாதபடியான வாழ்வை எங்களுக்கு தருவீராக. எங்களுடைய இதயம் முழுவதும் ஆண்டவரே உமது ஆசைகளை நிறைவேற்றுவதாய் என்றும் அனுபவித்து கொண்டிருக்கட்டும், உணர்ந்து கொண்டிருக்கட்டும், அதை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கட்டும். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் ஆண்டவரே. உலகிலே என்ன நடந்தாலும் நடக்கட்டும், உம்முடையவர்கள் நாங்கள் ஒருபோதும் மற்றவர்களுடையவர்களாக மாறிவிடக்கூடாது, உலகத்தவர்களாக மாறிவிடக்கூடாது. உம்முடையவர்களாகவே என்றும் இருக்கிற வைராக்கியத்தை எங்களுக்கு தர வேண்டுமாய் செபிக்கிறோம். நற்கருணை நாதர் வழியாக எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க உம்மை கெஞ்சி மன்றாடி ஆராதிக்கிறோம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலங்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தையவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலன்களை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
ஞானம் நிறை கன்னிகையே. நாதனை தாங்கிய ஆலயமே, ஞானம் நிறை கன்னிகையே. மாண்புயர் ஏழு தூண்களுமாய், மாண்புயர் ஏழு தூண்களுமாய், பலிபீடமுமாய் அலங்கரித்தாயே, ஞானம் நிறை கன்னிகையே. பாவ நிழலே அணுகா, பாதுகாத்தான் உன்னையே பரமன். பாவ நிழலே அணுகா, தாயுதரம் நீ தரித்திடவே, தாயுதரம் நீ தரித்திடவே, தனதோரமல ஸ்தலமென கொண்டார், ஞானம் நிறை கன்னிகையே. நாதனை தாங்கிய ஆலயமே, ஞானம் நிறை கன்னிகையே.